இப்போ இந்த நைட் பிளஸிங் வந்துட்டு நான் சொல்லும்பொழுது இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நைட் பிளஸிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து நானும் வந்து எல்லாம் 10ஓட 11 தான் நானும் வந்து வாசிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு இறைவனாக கொடுக்குற மாதிரியே இருக்கும். நான் வந்துட்டு நான் வந்து ஒரு ஹில் சைடு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் சைடு கொஞ்சம் தண்ணி பிரச்சனை. அப்போது நாங்கள் வந்துட்டு டேங்கர் லாரி, அதாவது தண்ணி லாரி தான் வந்து நம்பியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அது கார்பரேஷன் ஆர்டர் வரும். இப்படி இருக்கும்போது சில டைமில் வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் காலி ஆகிடும். ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக பார்த்தோன்னா எனக்கு அந்த தண்ணீர் வாழ்த்து தான் எனக்கு போடுவாங்க. என்னைக்கு நான் தண்ணீர் வாழ்த்து படிக்கிறேனோ அன்றைக்கி நைட்டில் டேங்கர் லாரி வந்துடும். எனக்கே அமேசிங்காக இருக்கும். நான் வந்து இதெல்லாம் இது 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 படித்ததுனால தான் நடந்துச்சான்னு நான் வந்துட்டு என்னால் நம்ப முடியல. நான் சொல்லுவேன், நான் வந்து யார்கிட்ட ஒருத்தர் சொல்லி பார்க்கணும். அப்படிதான் நான் வந்து வீட்டில் சொல்லி பார்ப்பேன். இது மாதிரி படித்தேன், இது மாதிரி வந்து தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன். இது மாதிரி ஏன்னா நமக்கு ஒரு இது வேணும் இல்லை, அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சும்மா சொல்லுவேன். சொல்லும்போது இன்னொரு வாட்டி இதே மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து ஓகே ரைட், அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு பணத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. பானு மேடம் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீயே பேசுப்பான்னு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். சரி, சித்ரா மேடம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் விட்டதெல்லாம் அவங்க பேசுவாங்க அந்த பணத்தை பற்றி. இப்படியே போயிட்டு இருக்கும்போது சரி, எனக்கு ஏன் பர்டிகுலராக எனக்கு தெரியும், ஓகே மை ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஓகே தெரியுது, ஒருவேளை அதை பார்த்து எனக்கு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். சரி, இப்படியே படிச்சுட்டே வந்தேன். என்ன இப்போ கரண்ட் பொசிஷனில் வந்துட்டு எனக்கு எதுவும் க்ரோத் பெரிய விஷயம் நான் மாற்றம் நம்ம பார்க்கல. பட் என்ன இது நடக்குதுன்னா, எனக்கு வந்துட்டு 2015 16ங்க. அப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட சீட்டு போட்டேன். சீட்டு போட்டு என்னாச்சுன்னா, அது வந்து எனக்கு வந்து ஒரு 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 சீட்டு மட்டும் எனக்கு திருப்பி வரல. ஒரு 3 சீட்டு போட்டேன், ஒரு சீட்டு மட்டும் எனக்கு திருப்பி வரல. அது 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் அதை பற்றி வந்து ஒரு சிந்தனை வந்துச்சு. இந்த மாதிரி பேசினே இருக்கும்போது அவங்கள பற்றி நினைக்க சொல்லுவார்ல சார், யார் யாரெல்லாம் உங்ககிட்ட பணம் கொடுக்கணும், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தாருல்ல. இப்போ அதில் வந்து நான் நினைக்கும் போது நான் நினைப்பேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து இப்போ கரெக்டாக அந்த செல்வ செழிப்பை வந்து படிக்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னு தெரியல, அவங்க ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து இதை வந்து அப்படியே நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த காசு எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபைலே க்ளோஸ் பண்ணி விட்டேன். சரி, அன்றைக்கி வந்து அவங்க முகம் வந்து அந்த அந்த இன்சிடென்ட் வந்து நிற்குது. வந்து நிற்கும் போது எனக்கு ஒரு பெரிய அது மறந்து போயிட்டேன் எவ்வளோ காசு தரேன்னு. ஆனால் எனக்கு அதில் ஒரு 50% காசு அந்த அம்மா என்ன போன வாரத்துக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன். 10 வருஷம் முன்னாடி வந்து கொடுக்க வேண்டிய காசில் பாதி காசு எனக்கு இப்போ கொடுத்துட்டாங்க. நான் அந்த மிச்ச காசு வந்து எனக்கு அவங்களுக்கு ரிலேட்டிவ் மாதிரி தான். அதனால நான் சொன்னேன், மிச்ச காசு எனக்கு தெரியாது, நானும் கணக்கு வச்சுக்கல, இதை விட்டுருங்க, இதோட முடிச்சுங்க, எனக்கு இந்த 50,000 கொடுத்து ரொம்ப சந்தோஷம் சொன்னேன். ஏன் நான் வந்துட்டு இந்த நைட் பிளஸிங் வந்துட்டு அவ்வளோ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நம்ம கர்மா ஒரு பக்கம் சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து க்ரோத் அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் பார்க்கணும் லைஃப்பில். ஏன்னா நம்ம விட்டதெல்லாம் பிடிக்கணும்ல, இவ்வளோ வருஷம் நம்ம வந்து விட்டுட்டோம். சரி, மிச்சக்கிற காலத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம வந்து லைஃப் டெவலப்மெண்ட் மட்டும் சொல்ல, ஆன்மீக டெவலப்மெண்ட் நான் சொல்கிறேன். அதாவது நம்முடைய போதனைகள் நம்மளுக்கு பிராணவர் ஹீலிங்கு, இந்த டீச்சிங் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அம்மா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஒரு அம்மாவுக்கு நாள்பட்ட பிரச்சனை. அந்த அம்மா சிவா சார் கிளாஸை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லா கிளாஸ்லேயும் பார்க்கலாம், ரொம்ப ரேரு. சிவா சார் வந்தாருன்னா அவங்க வந்துடுவாங்க. இவங்க போயிட்டு கேட்குறாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு. அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொன்னார், போய் சர்வீஸ் பண்ணுமாங்கன்னாரு. அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவர் முடிச்சுட்டு அவர் போயிடுவார். இந்த சர்வீஸு நான் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ தான் இந்த கர்மாலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் வந்துட்டு இந்த சர்வீஸு பிஹெச்க்கு மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக எந்த சர்வீஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பசங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, மற்றபடி மரங்கள் நடுறது, பறவைகள் தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் விஷயம். பட் இதில் காட்டிலாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் நான் என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சேன்னா, பிராணா வாலெட் ஹீலிங்கோட போதனைகளை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கிறதுல சில ஹீலிங்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது நிறைய வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குட் கர்மா ஜென்ரேட் ஆகுது. இது வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து வாலண்டரியாக போயிட்டு நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு என்கிட்ட பேசிட்டானா நான் சொல்வேன், இது மாதிரி இருக்கு, வா நம்ம கிளாஸுக்கு வான்னு சொல்லிடுவேன். சில டைமில் வந்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், ஏன்னா நான் அதுக்கு தகுதியான எனர்ஜி நம்ம கிட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நான் வந்துட்டு அந்த இடத்துல போய் மாட்ட மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவேன், நான் ஃபுல்லாக நம்ம கிளாஸ் கூப்பிட்டு வந்துடுவோம். அந்த கிளாஸ் கூப்பிட்டு வந்துட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம்.
அந்த மாதிரி நான் வந்து எனக்கு 2 3 பேர் எனக்கு வந்தாங்க. சரி, அதுல வந்து ஒருத்தர் மட்டும் நல்லா புடிச்சுட்டு, அவங்களுக்கு வந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி அவங்க போயிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சார் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் குடுக்குறாரு. சரி, நீ அஃபர்மேஷன் படிக்கிற, கர்மா சால்வ் ஆவுது இல்லன்னு சொல்லல. கூடவே நல்லதும் சேர்த்து பண்ணு. அந்த நல்லது சேர்த்து பண்றது தான் ஈசியஸ்ட் வே வந்து பிராணா வயலட் ஹீலிங்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்றது. அவங்க பிரச்சனைகள் நமக்கு எதுவும் கேட்க வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? வா, நம்ம கிளாஸ்ல கையை மட்டும் காட்டி விட்டா போதும். நீங்க வாங்க, நம்ம கிளாஸ்ல வாங்க, எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு இருக்கு. இங்க வாங்க, இதை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க, இந்த தீர்வு இந்த இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம்னு நம்ம அவங்க கிட்ட கை காட்டலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பா நம்ம செய்யும் பொழுது அந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது தான் எனக்கு அந்த ஹீலிங் வந்துட்டு எனக்கு கிடைச்சது. ஒரு பெரிய ஹீலிங் வந்துட்டு கிஃப்டட் ஹீலிங் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்க பிரச்சனை அவங்களுக்கு பெருசா இருக்கும். ஏன்னா நான் எனக்கு வந்துட்டு ரொம்ப அது ஒரு 10 ஆண்டுகள் பிரச்சனையை வந்துட்டு நான் வெளியே வந்ததுக்கு பிராணாலிட்டி ஒரு பெரிய நான் தேங்க் பண்ணணும். நான் இது மாதிரி நான் பார்த்ததில்ல. ஏன்னா நிறைய பேர்கிட்ட போயிட்டு நான் வந்து பார்த்தேன். எல்லாம் பண்றாங்க, கொள்றாங்க, எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு ஒர்க் ஆகல. எனக்கு இந்த சிஸ்டம் தான் வந்துட்டு நேர்மையான சிஸ்டம். அதாவது கர்மா முறை வழியில நம்ம வந்து இதுல வெளியே வரணும். நம்ம ஏதோ ஷார்ட்கட் பண்ணி நம்ம இருந்து வெளியே வரதுக்கு ஷிஃப்டிங்கோ இல்லை நம்ம பிரச்சனையா அடுத்த நாள் தள்ளி போடுறதுல இல்லை அடுத்த ஜென்மத்தை தள்ளி போடுறதுக்கு அப்படி வேண்டாம். முறையான வழியில போயிட்டு நம்ம முறையா வெளியே வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம மன பலவத்தை பயங்கரமா வந்து பெருக்குது. எனக்கு இன்னொரு பிரச்சனையே இருக்கு. அந்த பிரச்சனை வந்து எனக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல எனக்கு இருக்கு. பட் இந்த நைட் பிளஸிங்கில் நான் பண்ண அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸுங்களை நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய மேடம், ஸ்ரீநிதி மேடம், சித்ரா மேடம், பானு மேடம், இவங்களுக்குள்ள நிறைய பத்மாட்சி மேடம், ஏமா மேடம் இவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்குள்ள நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு எனக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே தோணுது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கூட்டத்தோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு எனர்ஜி தெரியுது எனக்கு. எப்படின்னா, நான் வந்துட்டு சில வாய்ப்பு கிடைக்கும் போது சில பேர் கூட ட்ராவல் பண்ணுவேன். அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு போன உடனே இந்த பஸ்ல இருக்கிற எனர்ஜி எல்லாம் நம்மகிட்ட கனெக்ட் ஆகிடும். அவங்க இருக்கிற வரையும் நம்மகிட்ட கனெக்டே ஆகாது. அப்போ நம்ம நல்லா டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓ, நம்ம நல்ல எனர்ஜி கூட தான் இருக்கோம், நல்ல மக்களோட தான் இருக்கோம். ஸோ இவங்க கூட அப்படியே காலை பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டோன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நம்மளும் ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அது போல் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம மென்னுக்கட்டி இந்த பாதையில் நம்ம போனோன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னு நான் வந்து கருதுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு அம்மா வந்தாங்க. தான் பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. அந்த எமோஷனங்களை தாங்க முடியல. சரி, நம்ம பிராணவெளி டெல்லிங்ல என்ன சொல்லி தராங்க? உன் பிரச்சனை உனக்கு, உன் பொண்ணு பிரச்சனை அவங்களுக்கு, பையன் பிரச்சனை அவங்களுக்கு. யார் கர்மால யாரும் தலையிட முடியாது. ஆனா சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம பிள்ளைகளுக்கும் போய் சேருது. அது எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 50 வயசுல வந்து ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா, 40 வயசுல தான் எனக்கு பிராண விளையாட்டு கிடைக்கணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணும்பொழுது நம்ம மக்களுக்கு நம்ம அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது போய் சேருது. அவங்க பண்ணா அதாவது மன்னிப்பறிக்கைகள் படிச்சா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிட்டுது. ஏன்னா என்னோட பொண்ணுடைய விஷயத்துல நான் அதை பார்த்தேன். என் பொண்ணு வந்து நான் அஃபர்மேஷன் படிக்க மாட்டேன், அவகிட்ட கருத்து கொடுத்துட்டேன். எப்பயாவது சார் வரும்போது நான் கூப்பிட்டுட்டு வருவேன். அப்போ அவ வந்து அஃபர்மேஷன் மட்டும் நைட்ல மட்டும் படிச்சுடுவா. அவ வந்து நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிற பொண்ணு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, ஸ்கூல் எக்ஸாம்ல வந்துட்டு ஏதாவது கம்மி மார்க் ஆயிடும். திடீர்னு ஃபெயில் கூட ஆயிடுவா. நல்லா படிப்பா. இங்க கோச்சிங் சென்டர்ல நல்லா மார்க் எடுத்திருந்தா. சரி, இப்படிப்பட்ட பொண்ணு ஏன்டா போயிட்டு அங்க ஸ்கூல்ல போயிட்டா இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் வந்து மேடம் சித்ரா மேடம்கிட்ட கால் பண்ணேன். சரி, ஒரு ஏதோ ஒரு சோல் வந்துட்டு போகுதுப்பா, அது மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது எக்ஸாம் டைம்ல சொன்னாங்க. சரி, சார் கிட்ட போனேன். அதுதான் சொன்னாரு. நான் 2வது வாட்டி சார் கிட்ட போனும்போது புக் எடுத்துட்டு வரேன். ஏன்னா நான் வந்துட்டு எப்பவுமே வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனைன்னு. ஃபர்ஸ்ட் வாட்டி, செகண்ட் வாட்டி சார் கிட்ட போகும்போது நீ புக்கு கொண்டு வானாரு. அந்த டைம்ல நான் புக்கு கொண்டு போல. சரி, 3வது வாட்டி நான் புக்கு கொண்டு போனேன். அப்போ அப்போ சார் என்ன சொல்றாரு, அதை டெஸ்ட் பண்ணிட்டு புக்கு வந்து அவளுக்கு டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்றாரு.
நான் என்ன நினைச்சேன் பாருங்க, குழந்தைங்களுக்கு இது இந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படியே மைண்ட்ல நான் கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அதை வந்து எக்ஸாம், இந்த பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, ஒரு 3 மாசம் 2 மாசம் தான் இருக்கு கேப்ல. இப்போ புக் வந்து டாக்ஸிக்கா இருக்கு. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய போகுது. நான் இவ்வளவு நாளா வந்துட்டு அவளை வந்து கோச்சிங் சென்டர்ல போட்டு இவ்வளவு வந்து கோச் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், ஒரு ஃபைனல் ஒரு 12th எக்ஸாமுக்கு. அதான் ஒரு லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெனக்கட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி வந்து புக் டாக்ஸிக்கு இவ்வளவு நாள் படிச்ச விஷயம் இந்த இந்த எனக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், நான் வந்து எப்படின்னா இந்த பிரில்லியன்சி, ஏன்னா மக்கள் சொல்லுவாங்கல்ல, உனக்கு அறிவு இல்லடா, உனக்கு நீ பிரில்லியன்ட் இல்லடா, உனக்கு கெப்பாசிட்டி இல்லடா, இப்படி தானே பேசுவாங்க. யாருமே இது மாதிரி பேசுறது இல்லைல்ல, யாருமே கர்மா பேஸ் பண்ணி யாருமே பேசுறது இல்லை. இங்க வரும்போது சார் வந்து டாக்ஸிக்ன்ற புக்கு, அப்போ அந்த டாக்ஸிக்கை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அது போகுது. சரி, நான் அதுக்கப்புறம் வந்து பிள்ளை மேலே ப்ரெஷர் போட நான் விரும்பல. ஏன்னா இவ்வளோ காலம் வந்து நான் போட்டேன் ப்ரெஷர், ஏன்னா இது மாதிரி படிக்க மாட்டேன், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா திட்டி கிட்டி இப்படியே பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கே பாருங்க, இவ்வளோ நாள் நான் பிராணவாலிட்டில் இருக்கேன், எனக்கே அந்த புத்தி வரல. ஆனா நான் செஞ்ச விஷயங்கள், ஏதோ நான் வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ற விஷயங்கள், அது என் பொண்ணுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க. அவளுக்கு இந்த விஷயம் வந்து இந்த வயசுல 12வது படிக்கும்போது அவளுக்கு கிடைச்சிச்சு. இது எனக்கெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா, நான் வந்து இந்த இந்த விஷயம் எனக்கு, நானும் நல்லா படிக்கிற பையன். எனக்கும் இதே மாதிரி டிப் ஆயிடுச்சு படிப்புல. எனக்கு அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடைச்சு, இது மாதிரி ஹீலிங் கிடைச்சுன்னா, இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு லெவல்ல வந்திருப்பேன். இப்போ அந்த விஷயம் வந்து என் பொண்ணுக்கு வந்து இந்த விஷயத்துல எடுத்து நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்மளுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது நம்ம முடிவு கட்டவே முடியாது. அந்த பிரச்சனை வந்துட்டு நம்ம வந்து இந்த அஃபர்மேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விஷயம் வந்து கெட்டுது. எப்படி கெட்டுதுன்னா, இது மாதிரி நம்மளுக்கு புலப்படாத விஷயம் நம்ம நினைச்சிருப்போம், இந்த பொண்ணு மக்கு, இந்த பொண்ணு வந்து ஒழுங்கா படிக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ணாது, இது தூங்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிளாக்கு, இப்படி ஒரு கர்மா இருக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது அந்த டைம் வரும்போது கண்டிப்பா அதை காட்டி கொடுக்குது, அதை ஹீல் பண்ணியும் விடுறாங்க நம்மளுக்கு. இப்படிப்பட்ட நம்ம ஸ்தாபனத்துல இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து கொடுப்பன, நம்மளுக்கு வந்து ரொம்ப கிஃப்டட் பர்சன் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இதை எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாரு. நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம். நான் எதுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன்னா, நம்மளுக்கு நம்ம ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும். நம்ம சில விஷயங்கள வந்துட்டு சாதிக்கணும்னா, நம்ம அதுலேருந்து வெளியே வரணும்னா, அந்த பேஷன்ஸ். நான் ஒரு அம்மா, நான் சொன்னேன்ல, அந்த அம்மா வந்து 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 போனாங்க. தான் பையனுக்காக நான் வந்து வந்து போனாங்க. நான் சொன்னேன், "அம்மா நானே ஒரு எக்ஸாம்பிள்ம்மா, நான் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போறேன். நான் ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்ல, 5 வருஷம் வந்துட்டு நான் வந்து வந்தேன். அப்பதான் எனக்கு ஆச்சு. அது மாரி சில விஷயங்கள் உடனே நடக்காது. வாங்க, இப்ப எல்லாம் நாங்க இருக்கோம். இவ்ளோ இப்ப வந்துட்டு முதல்ல மாதிரி இல்ல. நெறைய விஷயங்கள் இருக்காங்க. நீங்க வீட்ல உட்காந்துட்டு சாங்க போட்டு உட்காந்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அந்த அம்மா என்ன லெவலுக்கு வந்திருக்காங்க நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த கேட்டு நெறைய பேர் இந்த கூட்டத்துல இருப்பீங்க. யாருக்கு பிரச்சனை என்ன இருக்கும்? மோஸ்ட்டா வந்துட்டு நம்ம பேசுற விஷயம் பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு மட்டும் தான் எமோஷன் இருக்குன்னு நினைப்போம். ஆனா ஜென்ஸுக்கும் நெறைய எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து லேடீஸ் மாரி பேச மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எப்படியோ டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே அப்படியே போயிட்டு இருப்போம். பட் நம்மளுக்கு எவ்வளோ எமோஷன் இருக்கும். ஏன்னா, இப்ப நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த பிள்ளை வீட்ல. எனக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி இருந்தாங்க. எங்க அம்மாவோட சேர்ந்து நான் எவ்வளோ பயணிச்சு நான் வந்துட்டு அவங்களோட நான் சப்போர்ட் பண்ணி, நான் ஃபேமிலிய வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் பண்ணி, அப்புறம் எனக்கும் கல்யாணம் பண்ணி, இப்படி நான் மேல வரும்போது எனக்கும் ஒரு எமோஷன் வந்துரும் பாடியில. சரி, அதுக்கப்புறம் அது தடங்கல் உண்டாக்கும். அதே மாரி எத்தனை பேர் பயணிச்சிருப்பீங்க தெரியாது. சரி, இது மாரி பயணிக்கும்போது அந்த எமோஷன்லாம் எங்க போய் அக்யூமுலேட் ஆகுது, எல்லாம் சப்கான்ஷியஸ்ல போயிடும். இதுதான் வந்து தான் நம்மள எல்லாமே புடிச்சு இழுத்துரும். நம்ம ஆறல் இருக்கோம். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்ம பிராணாவலி ஹீலிங் தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? எப்படி வந்து இந்த டார்க் எனர்ஜி நம்ம வெளிய எடுக்க முடியும்? எப்படி வந்து நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற முடியும்? சரி, என்ன பண்ணுவோம்? அப்படியே ஒரு டிப் ஆயிட்டு அப்படியே போய் சேர்ந்துர வேண்டியதுதான். ஆனா, இதுக்குள்ள வந்தவங்கலாம் நான் சொல்றேன், தயவு செய்து புடிச்சுங்க இத. இந்த பிளாட்ஃபார்ம் புடிச்சுங்க. விடாதீங்க. புடிச்சுட்டு எவ்வளவு முயன்று நம்ம பிரச்சனையிலருந்து வெளிய வந்துருங்க. இத விட்டுட்டீங்கன்னா, நம்ம அவ்வளோதான். இன்னொரு எத்தனை ஜென்மம் நம்ம வெயிட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஏன்னா, இது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஜென்மங்கள் நமக்கு கிடைக்காது. இதே அஃபர்மேஷன், இது மாரி வாண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம அந்த ஆன்மா எத்தனை மறுபடியும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு நான் குடுக்குறேன். அது வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபைடா கேட்கறாங்க. அஃபர்மேஷன் ஒரு 7 பேஜ் படிக்க முடியலன்னு அவ்வளோ சிம்ப்ளிஃபைடு. 1 பேஜ் கேட்கறாங்க. சரி, இது மாரி நம்ம வந்து பண்ண முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பண்ணணும். பண்ணா தான் வெளிய வரும். நாங்கலாம் பல மடங்கு ஒரு நாளைக்கு 5 வேல இப்பலாம் சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. 5 வேல படிங்க, 7 வேலன்னு. நாங்கலாம் படிக்கும்போது சொல்லவே மாட்டாங்க. இத படி, அத படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நாங்க தான் மெனக்கட்டு படிப்போம். பல வாட்டி படிப்போம். பயங்கரமா மாடு யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி யூஸ் பண்ணனால தான் இன்னைக்கு நான் வந்துட்டு ஓரளவுக்கு உங்க முன்னாடி நின்னு உட்கார்ந்து பேசுனேன். இல்ல நானும் போயிட்டு எங்கேயோ போயிருப்பேன் அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கைய. ஆ நம்ம இப்போ பார்த்தோன்னா, இப்ப நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பேசிட்டோம். இந்த இந்த விஷயம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு கூட நான் ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லுவேன். எனக்கு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. நான் அத அத டீல் பண்ணணும். டீல் பண்ணி நம்ம மெனக்கெட்டு டீல் பண்ணேன்னா, அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரலாம்.
அது மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த பிரச்சனை பெருசு, எந்த பிரச்சனை சிறுசு, இந்த பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிராணாவலிட்டி அழகாக யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது பேச்சு. இப்போ அஃபர்மேஷன் எடுத்திங்கன்னா உங்களுடைய கர்மா சால்வ் ஆகுது. செல் அஃபர்மேஷன் இருக்குது, வைரஸ்க்கு அஃபர்மேஷன் இருக்குது, ஆர்கனுக்கு அஃபர்மேஷன் இருக்குது, எமோஷன் ஃப்ரீடமுக்கு அஃபர்மேஷன் இருக்குது, விமன் அஃபர்மேஷன் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக்ஸ் இது எப்படி பிளாக்ஸ் எடுக்கிறது, அது ஹார்ட் பிளாக்கு, கிட்னி ஸ்டோனு, கேல்பிளட் ஸ்டோனு, கட்டிகள், இதெல்லாம் எப்படின்னு. ஏன்னா இப்போது எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னா நல்லா முன்னால் பேச முடியாது. எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். சில பிரச்சனைகளை ஈஸியாக பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் லிவருக்கு இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ்னால் ஈஸியாக ஹீல் பண்ணிடலாம். நான் என்னுடைய இதில் சொல்கிறேன். கேல் பிளாடர்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் டீல் பண்ணி பார்க்கும்போது எது பெருசு எது சின்னதுன்னு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஈஸியாக. நான் வந்து ஹீல் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு, ஈஸியாக வெளியே வந்துடுச்சு. ஆனால் கேல் பிளாடர் ஸ்டோன் கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் இப்போ ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்து அழகாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். எல்லாம் ப்ராப்ளத்தை அழகாக வெளியே வந்துடலாம். பட் சர்வீஸ் இஸ் மெயின். நம்ம எவ்வளோ அஃபர்மேஷன் படிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள். நீங்கள் சர்வீஸ் பண்ணி கிளாஸ் எடுக்க முடியலன்னா தயவுசெய்து போயிட்டு யார் உங்கள் பிரச்சனை நோக்கி கண்டிப்பாக வருவாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வந்தாங்க. நான் சும்மா பேசுவேன், கேஷுவலாக பேசும்போது அவங்கள பார்த்துருவேன். நான் என்னென்ன பிரச்சனை அப்படியே கண்ணிலே கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு தெரியுது, ஓகே இவங்க குழந்தை இல்லை அப்படின்னு. அப்படியே நான் ஒரு பால் போட்டு வந்துடுவேன். இது மாதிரி வாங்க, இது மாதிரி சிஸ்டம் இருக்குது, முடிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் கூப்பிட்டுட்டு போயிட்டு கிளாஸில் விட்டுறேன்னு. இது மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவோம்.